ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எஸ்கே ட்ராவல் டைரிஸ்னு ஒரு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைடாக நம்ம சூஸ் பண்ணியிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, மேல்மருவத்தூர் கோவிலில் இருக்கும். ஸோ இந்த கோவிலேருந்து, அதாவது மேல்மருவத்தூர்லேருந்து கொடைக்கானல் போகிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஸோ இந்த ட்ரிப்பில் என்னென்னலாம் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் போக போகிறோம், ஸோ அங்கே இருக்க நேச்சுரல் பிளேசஸ் அண்டு நம்மளோட ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணுவோம் நம்ம சேனலில். ஸோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது புது சேனல், ஸோ அதுக்காக சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கோட ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ கொஞ்சம் தடுமாற்றமும் எல்லா மிஸ்டேக் இருக்கலாம். நீங்கள் என்ன எதுன்னு பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அண்ட் நம்ம ரைடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தேங்க்யூ. அப்படியே ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நேம் வந்து எஸ்கே ட்ராவல் டைரிஸ். ஸோ இப்போ நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதோட ரோட் ட்ரிப் ரிவ்யூ அண்ட் அங்கே ட்ராவல் பண்ண போகிறது, ஸ்டே பண்ண போகிறது, ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதுன்னு நிறைய பண்ண போகும். எஸ் யா ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம கோ பார்ட்னர் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அது சரியாக கேட்கல ரைட் பண்ணுற போது. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை என்ஜாய் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்குதான்னு தெரியலை, ஏன்னா நான் வந்து மைக் கனெக்ட் பண்ணல, ப்ராப்பராக எதுவுமே பண்ணலை. ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே. சரி, இதை நம்ம இப்போ அச்சரப்பாக்கத்தில் இருக்கோம். கேமரா ஆங்கிள் கரெக்டாக வச்சுருக்கேன்னு கூட சரியாக கவனிக்க முடியல. ரைடிங் க்ளவுஸு ஃபஸ்ட் டைம் போடுறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். எதனால் ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்கம்ஃபர்ட் எதனால் வருதுன்னா, எனக்கு ஆக்சிலேட்டர் எவ்வளோ ரேஸ் பண்ணுறேங்கிற அதை ஃபீல் பண்ண முடியல. ரெண்டாவது பிரேக்கிங், கிளச்சு இதெல்லாம் க்ளவுஸில் போட்டுட்டு ஃபீல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம கேமரா ஆன் பண்ணுறதுக்கும் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் க்ளவுஸ் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ரைட் பண்ணுறதுனால. அதனால் க்ளவுஸ் எடுத்து உள்ள டேங்க் கவரில் போட்டேன். ஸோ நம்ம வெறுமனே அப்படியே ரைட் பண்ணுறோம். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃபீலில் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதனால் சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளது திண்டிவனம் இங்கேருந்து 22 கிலோமீட்டர். நம்ம தொல்பேடு கிராமத்தில் இருக்கோம். இப்போது கரெக்டாக அச்சரப்பாக்கத்துக்கு அடுத்தது ஒரு 8-9 கிலோமீட்டர்ஸ் அடுத்தது வரும் இது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் சீரியஸாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நான் பிரேக் விடுறேன். ஒரே தாகமாக இருக்குது. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் போட்டு கடை போயிடுச்சு. கடை வேறு இருக்குது ஃப்ரெண்டில். சரி, ஓகே. இப்போ அப்படியே வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ரைடு மட்டும் இல்லை, விலாகும். பேண்ட்டா எடுத்துக்கலாமா? சரி, ரைடு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ளே நம்ம தம்ஸ்அப்பா ஃபேண்டாவோ. சரி, ஓகே. நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்துட்டோம் 10 கிலோமீட்டரில். அடுத்து எத்தனை கிலோமீட்டரில் ஒரு பிரேக் எடுப்போன்னு தெரில. இது எங்களோட ஃபஸ்ட்டு ரைடு, லாங் ரைடுன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் லாங் ரைடுன்னு பெருசாக எதுவும் போனதில்லை. நாங்கள் அடிக்கடி சுற்றுற ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும்தான். பைக்கில் லைட் இல்லையா? என்னது தெரியல, ஏதோ பின்னாடி இருக்க ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டு வரோம். சரியாக கேட்கல எனக்கு. ஹெல்மெட்டை போட்டு காதை அடிச்சிட்ருக்கு.
ஸோ அதனால் நம்ம என்னது என்ன லைட் எரியுதா? அவன் ஏதோ சொல்கிறான், அது என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல. சரி ஓகே. ஒரு ரைடு ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தாங்க எதாவது மிஸ்டேக் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு. ஏய் ஹேண்டில் பார் ஆடு ஷேக் ஆகுதுடா. டயர் காற்று இல்லைன்னு நினைக்கிறேன். டயர் சரியில்லையா ரோடு சரியில்லையா? ஒரு ரைடு ஆரம்பித்த உடனே எவ்வளோ பிரச்சனைங்க. ஃபஸ்ட்டு ரைடில் ஒரு நிமிஷம் காற்று செக் பண்ணிடலாம். ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல, கொடைக்கானல் போகிறோம் நம்ம. காற்று செக் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியில் காற்று இருக்கான்னு தெரியலை. காற்றுலாம் இருக்குங்க. ஸோ இதான் நம்ம வண்டி. ஓரளவு தெரியுதான்னு நான் லுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டுருக்கோம், பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா தொடர்ந்து பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடையில நான் சப்ஸ்கிரைப் சொல்கிறேன்னு டென்ஷன் ஆகிட வேண்டாம். நம்ம வீடியோ எத்தனை பேர் முழுசாக பார்க்க போகிறீங்கன்னே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ பார்க்குறவங்க சகிச்சுட்டு, பார்க்குறவங்க கொஞ்சம் சகிச்சுட்டே பாருங்கள், வேறு வழி இல்லை. சரி ஓகே. அப்போ அங்கே ஷேக் ஆனது ரோடு ப்ராப்ளம் நினைக்கிறேன். பேசிகிட்டே வர்றதுனால பின்னாடி வர வண்டியை சரியாக கவனிக்கல. ஸோ எங்கே விட போகிறோன்னு ஒன்றுமே தெரியல. ஒரு ஐடியாவோடு இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கொடைக்கானல் ட்ரிப்பை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் பிளான் பண்ண ட்ரிப்பே கிடையாது. ஆக்சுவலாக விண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு தெரியலை, அது வேறு. அதையும் செக் பண்ணணும். ஏன்னா பிகினிங்கில் ஸ்டார்டிங்கில் எல்லாமே இங்கே ஃபால்ட்டாக தான் இருக்கா மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா 10 கிலோமீட்டர்லேயே டக்குன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வண்டியை கவனிக்கணும், வண்டியில் இருக்க மெட்டீரியல், அப்புறம் நம்ம கேமரா வேறு மாட்டிகிட்டு இருக்கோம், அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எவ்வளோ பிரச்சனைங்க. ஆக்சுவலாக நான் ஒன்று கேட்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தது. என்னால் க்ளவுஸ் போட்டு ஓட்ட முடியல. என்னோடய ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால என்னவோ தெரியல, எனக்கு க்ளவுஸு செட் ஆகலை. ஆனால் நிறைய ரைடர்ஸ் இது வரைக்கும் நான் யூடியூப்பில் பார்த்த எல்லாருமே வந்து க்ளவுஸு, ரைடிங் ஜாக்கெட்டு, ஷூஸ் இதெல்லாம் போடுறது பிரச்சனை இல்லை. ஆனால் அதெல்லாம் போட்டுட்டு அதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். என்னால் க்ளவுஸ் போட முடியல. அதனால ஒரு ஃபீல் ஆச்சு, எப்படிடா வண்டி ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் போக என்ன வரப்போகுதுன்னு தெரில. அநேகமாக நம்ம பைக்கில் போகிறதுனால பேக் பெயின் வரலான்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம வண்டிக்கு வருமா தெரில. ஏன்னா நம்ம வண்டி ஓரளவுக்கு ஸ்போர்ட்ஸ் வண்டியாக இல்லை, க்ரூசர் தான். நம்ம அதனால் ஓரளவு ஜாலியாக போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஸ்போர்ட்ஸ் வண்டி தான் வச்சுருந்தேன். அதாவது என்ன வண்டின்னு கேட்டிங்கன்னா KTM RC வச்சுருந்தேன். அதில் நான் போன லாங் ட்ரைவ்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைடு போயிருப்பேன், நெல்லூர் பக்கம் அந்த மாதிரி. நார்த்துன்னா அது அந்த சைடில் சொல்ல வரேன், அது ஒன்றும் லாங் இல்லை. ஹைதராபாத் ட்ரிப்பு அது மாதிரி போகணுன்னு பிளான் பண்ணி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அந்த வண்டியில் எதனால் போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளான் பண்ணதை ஹைதராபாத் ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் அது ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, என்னால் சத்தியமாக வண்டி ஓட்டவே முடியல. கிட்டத்தட்ட நல்லூர் போகும்போதெல்லாம் எனக்கு பயங்கரமாக கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு, முதுகு வலி ஹெவியாகிடுச்சு. நான் சொல்கிறது வந்து KTM RC வண்டியில் சொல்கிறேன். அட்வென்ச்சரில் மேபி நல்லா இருக்கலாம், கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த வண்டியை எடுத்து மறுபடியும் அதை சேல் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வண்டியை எடுத்து 1 மந்த் தான் ஆகுது. ஃபஸ்ட் சர்வீஸ் முடித்த உடனே நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ராவல் இது. ஸோ ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதையே நம்ம ஒரு சேனலில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஐடியா வந்தது, அதனால் பண்ணது தான் இது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னடா ஏதோ ஒன்று தனியாக பேசிட்டு போகிறேன்னு யாரும் நான் பார்த்து சொல்லுவாங்க மாதிரி. இப்போ அது கொஞ்சம் கேஷுவல் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் ஜாலியாக தாங்க இருக்குது. ஏதோ தனியாக சோலோ ரைடு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பின்னாடி ஒருத்தன் இருக்கான், அவன் சைலண்ட் ஆகிட்டான். நான் பேசுகிறதுனால அவன் சைலண்ட் ஆகிட்டானான்னு எனக்கு தெரியல. அவனை என்னென்னு கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கலாச்சிக்கிட்டு அப்படியே போகலாம்.
இடத்துல நிறைய பிரிட்ஜு எல்லாமே நல்லா ஹைட்டாக தான் கட்டியிருக்காங்க. பிரிட்ஜஸ் நிறைய இருக்குது இந்த ரோட்டில், இந்த பைபாஸில். ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம், அப்படி தான் நினைக்கிறேன். 1 செகண்ட் செக் பண்ணிடலாம். ஆமாம், 99.6 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். இன்னும் நம்ம ஒரு 300 மீட்டர்ஸில் 100 செஞ்சுரி அடிச்சிடலாம். ஸோ இந்த செஞ்சுரியிலேருந்து நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 100 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் நம்ம வீட்டிலேருந்து. ஓகேங்க, 100 அடிச்சாச்சு. இன்னும் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னமும். அதையும் நம்ம பார்த்துடலாம் என்னன்னு. ஸோ கரும்பூர் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் நமக்கு. இந்த ஊர் பேர் கரும்பூர். ஸோ இங்கேருந்து திருச்சிராப்பள்ளி 182. நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வரல, இன்னும் டைம் ஆகும். ஓகே, என்னவோ போட்டிருக்கு வீடூர் டேம். ஸோ இது எந்த இடம்னு தெரியல, டேம் போயிட்டுருக்கு. நானும் வரலாம். நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே இருக்கேன். ஸோ நம்ம அட்வைஸ்லாம் தாண்டி, இதெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம ஸ்பீடு 100 வந்துட்டோம், பட் காற்று பலமாக அடிக்குது. அதனால் ஓகே ஓகே ஓகே. டேய் அங்கே பாருடா, அந்த ஸ்கூட்டிலாம் முன்னாடி போகுதுடா, என்ன நீ முன்னாடியே போக விட மாட்டேடா. அப்படி இல்லை, ஆல்ரெடி பாரு 80ல் போயிட்டு இருக்கேன்டா. இன்னும் ஒரு 20 தானே போகிறேன்னு சொன்னேன், அது பிடிக்கலையா? அவங்க அண்ணன் தங்கச்சோ இல்லை அப்பா பொண்ணு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஓ, விக்கிரவாண்டி வந்துட்டோமா நம்ம? விஜய் மாநாட்டு கொடி இங்கே தான் இருக்கு. அண்டு மாநாடு நடந்த இடம் இதுதான். வி சாலைன்னு போட்டிருக்கு. ஒருவேளை விக்கிரவாண்டி சாலையை ஷார்ட்டாக சுருக்கிட்டாங்களோ. ஸோ இந்த இடத்துல தான் விஜய் மாநாடு நடந்திருக்கு. ஏன்னா ரைட் சைடில் கொடி இருக்குது, அதை கேமராவில் காட்ட முடியாது. பாருங்கள் பாருங்கள். அச்சோ 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 அச்சோ, என்னடா பண்ணுறீங்க? படத்தில் வர மாதிரி தாங்க கலாய்க்கணும் அவனை கூப்பிட்டு. ஏன்னா பின்னாடி பொண்ணு இருந்தால் கண்ணு தெரியாதாடா அவனுக்கு. ஸோ விழுப்புரம் இங்கேருந்து 19 இருக்குது. அப்படியே இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியே இந்த ரோடெலாம் பாருங்க, ஏன்னா நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. ரோட்டில் என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரோட்லேயும் சில விஷயங்கள் சில நேரங்களில் கிடைக்கும். டேய் அது 125cc தானே அந்த வண்டி? ஹலோ, அந்த வண்டி 125cc-யா? கேட்கல. ஊட்டிக்கு வந்துட்டோம். டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியா? அச்சோட்டு ஊட்டி போயிடுச்சுடா அதுக்குள்ளே. அதான் வந்து சுற்றி பாருடான்னா ரெஸ்ட் எடுக்க போகிறேன்றா பற்றியா? பெரிய தான். எங்கள் பின்னாடி ஒரு இனோவா தொங்குது, நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். என்னது சரியா கேட்கல? என்னது எதுவுமே கேட்க மாட்டேது இல்லை காற்றுல.
நம்ம பேசாமல் ஸ்லோவாகவே போகலாமா? ஒரு மாதிரி ஏதோ ரேஸுக்கு போகிற மாதிரி இருக்கு. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு போயிட்டே இருக்கான். தெரியலங்க, தெரியல. ஆக்சுவலாக நம்ம டிஸ்பிளேவிலே ஸ்பீடு 80 கிட்ட காட்டுதுரா. அப்போ அவன் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கான்னு தெரியலையே. அதுவும் அந்த வண்டியில். ரெண்டு சைடு டிஸ்பிளே வச்சுக்கிறாரு. ஓ உடனே இல்லையாட்டு அப்படியே நிற்பாப்புல. பாரு 80னா அவன் மேக்ஸிமம் 100ல் போயிருப்பானா? 90 இல்லை 100 தான் இருக்கும். சத்தியமா கார் ஏங்க பாருங்க, இந்த கார் கூட அவ்வளோ வேகம் போகல. 80ல் தான் போயிட்டு இருக்காங்க நார்மலாக. பட் ஓவரால் சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காப்புல முன்னாடி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவரை எடுத்து டாப்பிக்காக வச்சு பேசிட்டு இருக்கிறது தப்பாக கூட இருக்கலாம். பட்டு ஜஸ்ட் ஒரு ஃபண்டு தான், அவ்வளோதான். சீரியஸாலாம் எதுவும் இல்லை. ஏங்க இப்போ அவன் ஓவர்டேக் பண்ணால் ஏதோ நம்ம எந்த ஊர் ராய்டு? அச்சோ ஏங்க, ஊர் பேர் போர்டே வைக்க மாட்றாங்க எந்த என்ட்ரன்ஸ்லையும். ஊர் பேரே போர்டே வைக்க மாட்றாங்க. ஏன்டா அது? ஓ, ரோடு போடுறதுனால போர்டு எடுத்துட்டாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி வேகமாக போகும்போது அவங்கெல்லாம் பார்க்கும்போது தான் வேகமாக போகணுங்கிற ஒரு எண்ணம் வருது. பட் வேண்டாம். நம்மக்கிட்ட வண்டி கண்ட்ரோலில் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம மைண்டு கண்ட்ரோலில் இருந்தால் ஓகே தான். ஸோ நமக்கு முன்னாடி போகிறவங்க போகட்டும். அது என்னவோ தெரியல, ரோட்டில் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இது ரேஸ் ஃபீலே வருது. நீ போயிட்டியா, நானும் வரேன்டா வேகமா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. பட் அது நம்மளுக்கு தேவையில்லை, அது நம்மளுக்கு சேஃப் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம ரைடிங் கேஸ் எதுவுமே போடல, அது டேஞ்சர் தான். இன்கேஸ் போட்டிருந்தாலும் ரைடிங் கேஸ் டேமேஜ் ஆகும், கூட நம்மளும் டேமேஜ் ஆகலாம். வா, என்ன ஆறு இது? அதாவது போர்டு எங்கேயுமே போர்டு சரியாக இருக்க மாட்டேதுங்க. கொஞ்சம் தூரம் தாண்டி போனதுக்கப்புறம் தான். ஆக்சுவலாக இது திண்டிவனத்துக்கு அப்புறம் விக்ரவாண்டி டோல்கேட்ரா, இதான் கரெக்டரா? ஆனால் ஒரு டைமில் விக்ரவாண்டி டோல்கேட்டில் காரு மறித்து ராபரி பண்ண மாதிரி நியூஸ் வந்துச்சு இல்லை சன் டிவியில்? நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு விக்ரவாண்டின்னு பேர் சொன்னாவே எனக்கு தெரிகிற ஒரே விஷயம் அது மட்டும்தான். அப்பா, இல்லை அப்படி சொல்ல வரல. பட்டு எங்கள் டோல்கேட்டு வச்சவங்கள நான் பகலுக்குள்ள நான் அதை சொல்லடா. நான் சொல்ல வந்தது, இந்த சைடில் ஒரு வாட்டி ஏதோ பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்கல்ல, அப்போ தான் இந்த விக்ரவாண்டிங்கிற பேர் எனக்கு தெரிய வந்துச்சு சொல்கிறேன். ஆஹா, விஜய் மாநாடு வந்து விக்ரவாண்டி இல்லைல்ல, அது வந்து விக்ரவாண்டி கொஞ்சம் முன்னாடி. அது எனக்கு தெரிஞ்சு விக்ரவாண்டிக்கும் நம்ம திண்டிவனத்துக்கும் நடுவில் நினைக்கிறேன்ல, தெரியல, மேபி அப்படி தான் இருக்கும். அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பஸ்ஸில் குதிக்கணும்டா, படத்தில் வர மாதிரி ஸ்டண்ட் பண்ணலாமா? ஸ்பைடர்மேன் மட்டும் தான் ஜம்ப் பண்ணுவாரா? நம்ம ஊரில் ஜம்ப் பண்ண மாட்டாங்களா? நீ பாலையா படம்லாம் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. இங்கேருந்து ஊதுனாவே அந்த பஸ்ஸு பறந்துடும். அதுக்கு பாலையா தான் வரணும்.
வந்தாய், வந்தாய். ஏய் ராமேஸ்வரம் 460 46. ஏங்க அந்த ஜீரோ அந்த போர்டில் அழிஞ்சிட்டு இருக்கு. என்னடா இது ராமேஸ்வரம் 46 கிலோமீட்டரா அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன் டக்குன்னு. பப்பாரப்பட்டு. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். பேரிகேட், ஓகே பேரிகேட் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஸ்பீட் லிமிட் 40. இங்கே 80. எல்லாருமே 100 கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஸ்பீட் லிமிட் அவங்களே வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஆக்சிடென்ட் வந்து போட்டு வைக்கிறாங்களே தவிர அதுக்கு சேஃபாக ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு தெரியலை. தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. பட் மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிற மாதிரி பண்ணி வச்சிருந்தா நல்லது. ஏன்னா இங்கே ஸ்பீட் லிமிட் போகிற அதிக பேர் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக வேறு ஏதாவது புது முயற்சிகள் கொண்டு வரலாம். ஓகே ஓகே, விக்கிரவாண்டியை தாண்டியாச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியல இன்னும். விக்கிரவாண்டிக்கு அப்புறம் விழுப்புரம் தானே, தெரியல. 1 கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டல். ஸோ திண்டிவனம் டு விழுப்புரம் பஸ்ஸு போயிட்டுருக்கு. வெற்றிவேல். ஏன்னா சுந்தரபாண்டிய படத்தில் வர மாதிரி ஓடி போய் இந்த பஸ்ஸை முடியாது. நான் எதுக்குடா வேகமாக வந்தேன், எதுக்கு வரனே தெரியாமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் போயிட்டு. ஆல் ரைட், வண்டி வந்து பார்க்கும். ஆமாடா, கரும்பு ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குது. ஏய் கரும்பா என்னடா ஸ்மெல்லு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் கரும்பு ஸ்மெல்லு தான் வருது. ஆமாம், பக்கத்தில் சக்கரை ஆலை இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. செம்ம ஸ்மெல்லு. நல்லா இருக்கா, சந்தோஷம். ஏய் அமிதாப் பச்சன் இங்கே என்ன பண்ணுறாரு? ஆக்சுவலாக வண்டி டிரைவ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. மேக்ஸிமம் பசங்களுக்கு தான் அதிகமாக கொடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ல இந்த ஒரு விஷயம். பொண்ணுங்க வந்து அதிகமாக இது இந்த மாதிரி பைக் ரைடிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. நல்லா இருக்குடா. ஏன் நல்லா ஏன் நல்லா இல்லை? அந்த பொண்ணு எங்கே என்ன பார்த்தா? அந்த பொண்ணு ஒன்று, டேய் ரோட்டில் நின்றுட்டு இருக்க பொண்ணு சொல்லடா. நான் பொண்ணு பைக் ரைடு பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீ அங்கே நின்றுட்டு இருக்க பொண்ணு ஒன்று பார்க்கலன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அதுக்கு நீ 2K கிட்ட தான் இருக்கணும், அப்போ தான் பொண்ணுங்க பார்க்கும். அதாவது 4 பேரை லவ் பண்ணுறானோ 40 பேரை லவ் பண்ணுறானோ அவன் பண்ணுறான்ல, உன்னால் முடியுமா? 90s பிறந்துட்டு சாபத்தை வாங்கிட்டு இருக்க. சரி வாங்கிட்டு இருக்கோம், ஓகே, இதெல்லாம் சாப்பிடல. அதை ஏம்ல சொல்கிற? ஏய் இந்த ரைடு பண்ணுறது செம்ம ஜாலியாக இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அது லவ் பண்ணுறவங்களுக்கோ இல்லை மேரேஜ் பண்ணவங்களுக்கு தெரியும், பட் நமக்கு தெரியாது. பட் இந்த ரைடு எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கான்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு.
ரோட்டை காணும். எப்போ அச்சோ அச்சோ, என்ன ரோடுறா இது? என்னடா ஃபுல்லாக பேட்ச் ஒர்க்காக இருக்குது. ஓகே, ஆஃப்டர் த லாங் ட்ராவலில் இந்த இடம் கொஞ்சம், ஏன்னா பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால் கொஞ்சம் அப்படி இருக்குது. பரவாயில்ல, இந்த சைடில் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும் தான் நினச்சி வந்தேன். பட்டு இன் பிட்வீனில் சில வேலை நடக்கிறதுனால மட்டும் ரோடு அப்படி இருக்குது போல் இருக்குது. மற்றபடி ட்ரைவ் பண்ணலாம். மை சஜஷன், இது வரைக்கும் அப் டு நம்ம மேல்மருவத்தூரில் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணோம் ட்ராவலை. ஸோ அங்கேருந்து விழுப்புரம் வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கு. விழுப்புரத்தில் தான் பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் ரோடெலாம் எப்படி இருக்குது அப்படி. கொஞ்சம் இங்கே இரு, ஓடிப்போது இங்கே இரு. எங்கடா ரோட்டை காணும்? ஓ, இதுதான் ரோடா? ரைட்டு, நல்ல வேலை. ரொம்ப தூரம் இதே மாதிரி போக வேண்டியது இருக்குமோன்னு நினச்சேன். அதுக்குள்ளே ரோடு வந்துடுச்சு. வரா வரா வரல, ஓகே, பேக் டு அச்சோ. 5th கியர் போட்டேன்னா நம்ம 80 ஸ்பீடில் போட்டால் வண்டி கொஞ்சம் ஜர்க் ஆகுது. ஸோ அகெயின் பேக் டு த நல்ல ரோடு. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணால இப்போ தான் ஆக்சல் மறந்தே போச்சுங்க. ஆக்சலேட்டர் லாக் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், அதுவும் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ தான் ஆக்சலேட்டர் பக்கம் கை வலிக்குது, லைட்டாக ரிஸ்ட்டு பெயின் எடுக்குது. இப்போ தான் ஞாபகமே இல்லை. க்ரூஸ் கண்ட்ரோலுக்காக ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக மறந்துட்டேன். ஓகே, நம்ம பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கில் இதுவும் ஒரு மிஸ்டேக். ஸோ ஒவ்வொரு மிஸ்டேக்காக நம்ம லிஸ்ட் பண்ணி அதை சரி பண்ணணும். உளுந்தூர்பேட்டை 33, திருச்சிராப்பள்ளி 150. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 150 கிலோமீட்டரு. எது 160யா? என்ன மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. அங்கே திருச்சி 150 காட்டுச்சு, இங்கே திருச்சி 160 இருக்குது புது போர்டில். பட் ஒரிஜினலாக எவ்வளோன்னு தெரில. மேபி புது போர்டில் 160 இருக்குது. ஸோ இங்கேருந்து 160. அப்போனா நம்ம இன்னும் ஒரு 2 மணி 3 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் திருச்சிக்கு போகிறதுக்கு. ஸோ திருச்சியிலேருந்து திண்டுக்கல் எவ்வளோ தூரம் தெரியல, திண்டுக்கல்லேருந்து வத்தலக்குண்டு எவ்வளோ தூரம் தெரியல. ஸோ நம்ம விழுப்புரம் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கேருந்து திருச்சி தான். வாவ், ஏய் பிரிட்ஜஸ் பார்த்தியா? ஃபுல்லாக நிறைய நம்ம கிண்டியில் பார்க்குற பிரிட்ஜு மாதிரியே இருக்குல்ல. கிண்டி ரவுண்டில் மாதிரி சுற்றி ஒரே பிரிட்ஜு இந்த ஏரியாவில்.